உங்களோட லைஃப்ல இது எப்போவாவது நடந்திருக்கா? நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ பத்தி எப்போவாவது திங்க் பண்ணியிருப்பீங்க. உடனே இல்ல 1 ஆர் 2 டேஸ்க்குள்ள அவங்க உங்களுக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இல்ல டைரக்ட்டா உங்க வீட்டுக்கே வந்திருப்பாங்க. "ஏய்! இப்போதான் நான் நினைச்சேன். அதுக்குள்ளயே நீ வந்துட்ட. உனக்கு 100 ஆயுசு." அந்த மாதிரி எப்பயாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? இல்ல நீங்க யாருக்காவது மெசேஜ் ஆர் கால் பண்ணி அவங்க உங்ககிட்ட, "ஏய்! இப்போதான்ப்பா உன்னைய நினைச்சேன்." அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா? என்னோட லைஃப்ல நிறையவே இது நடந்திருக்கு. முக்கியமா நம்ம கிளையண்ட்ஸ் கூட. நான் யாரோட ரெக்கார்டாவது பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து மெசேஜ் ஆர் கால் வந்து நான் நிறைய டைம் ரிசீவ் பண்ணியிருக்கேன். அதே போல மற்றவங்களுக்கு நான் வந்து மெசேஜோ, இல்ல அவங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதோ, "மேம் நான் இப்பதான் உங்கள வந்து நினைச்சேன். நீங்க எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணிட்டீங்க." அப்படின்றத நிறைய டைம் நம்ம கிளையண்ட்ஸ் கிட்ட இருந்தே நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்மளோட வைப்ரேஷன் அவங்களுக்கு கேட்டிருக்கு. நம்ம மனசுல இருந்த விஷயங்கள் ஒரு மெசேஜா அவங்க காதுகளுக்கு, அவங்களுடைய மைண்டுக்கு போயிருக்கு. தட்ஸ் கால்ட் டெலிபதி அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி இன்சிடென்ட் ஆல்ரெடி உங்களோட லைஃப்ல நடந்துருந்துச்சுன்னா, நீங்க கண்டிப்பா நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. இல்ல உங்க பார்ட்னர் கிட்ட ஏதோ கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்ற பொழுது, கண்டிப்பா நீங்க இந்த டெலிபதிக் மெத்தட யூஸ் பண்ணலாம். அது 100% ஒர்க் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி உங்களுடைய மைண்டுக்கு அந்த பவர் இருக்கு. ஆல்ரெடி உங்க லைஃப்ல இந்த விஷயம் நடந்தனால, உங்க சப்கான்ஷியஸ் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணும். இது கண்டிப்பா ஒர்க் ஆகுது அப்படின்றத. ஸோ எந்த மெத்தட இல்ல எந்த ப்ரேயர, எந்த தெய்வத்த நம்ம ஸ்ட்ராங்கா நம்புறோமோ, அதுலேருந்து தான் மேஜிக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்களுக்கு ஆல்ரெடி நடந்தனால, உங்க சப்கான்ஷியஸ், எஸ் இது என்னால முடியும். நான் இத ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஒர்க் ஆகியிருக்கு அப்படின்றத ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணும். இந்த மெத்தட இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு, இங்க நான் சில பிராக்டிசஸும், உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பெர்சன் கிட்ட நீங்க டெலிபதி அப்ளை பண்ணும்போது, சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, அது இன்னும் ரொம்ப குயிக்கா ஒர்க் ஆகுறதுக்கான சில விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ வந்து 3 பகுதிகளாக இருக்கப்போது, ஃபர்ஸ்ட் பகுதியில டெலிபதினா என்ன, அது சயின்டிஃபிக்கா ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத பத்தியும், பகுதி 2ல டெலிபதிய எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஏன்னா சில நேரங்கள்ல நீங்க டெலிபதி ட்ரை பண்ணியிருப்பீங்க. சில நேரங்கள்ல ஒர்க் ஆகியிருக்கும் உங்க பெர்சனுக்கு. சில நேரங்கள்ல ஒர்க் ஆகியிருக்காது. ஸோ ப்ராப்பரா பிராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணும்போது, அது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படின்றத பத்தி பகுதி 2லயும், பகுதி 3ல ஸ்பெசிஃபிக்கா உங்களோட பெர்சனுக்கு எப்படி நீங்க டெலிபதி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தியும் நம்ம இங்க பார்க்க போறோம். நீங்க இப்போதான் நம்மளுடைய சேனல ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா, நம்மளுடைய சேனல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் அசம்ப்ஷன், ஹோபோனோபோனோ, ஏஞ்சல்ஸ்னு நிறைய அற்புதமான விஷயங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுடைய லைஃப நீங்க பெஸ்ட்டா மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பட்டனை இப்பவே கிளிக் பண்ணி, மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலில நீங்களும் மெம்பர் ஆகிருங்க. உங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான நிறைய அற்புதமான விஷயங்கள இங்க இருந்து நீங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். தேங்க் யூ சோ மச் ஃபார் சப்ஸ்கிரைபிங். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஏதோ ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஜாப், மனினா, ஏதோ ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்றீங்க. அதுக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன், ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். டெலிபதினா என்ன? இது ஏன் இவ்ளோ ரொம்ப ஸ்பெஷலா பேசப்படுது அப்படின்னா, இப்போ நான் உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்த பேசணும்னு நினைக்கிறேன். இல்ல ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஹாப்பினஸையோ, இல்ல நான் வந்து சோகமா இருக்கிறதையோ. ஒண்ணு நான் உங்ககிட்ட எழுதி உங்களுக்கு வந்து அத காமிக்கலாம். இல்ல எனக்கு முன்னாடி தான் நீங்க இருக்கீங்க அப்படின்னா, கை அசைவுகள் மூலமாகவோ, இல்ல வாயால உச்சரிச்சு பேசியோ, உங்ககிட்ட அத வந்து நான் ஷேர் பண்ண முடியும். ஆனா இந்த டெலிபதி அப்படின்றது, நீங்க என் பக்கத்துல இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் சரி, எந்த ஒரு மோடுமே இல்லாம, ஜஸ்ட் என் மைண்ட யூஸ் பண்ணி, உங்க மைண்டு கிட்ட, உங்க சோல் கிட்ட நான் பேசுறது தான் டெலிபதி. ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா இதுல நான் பேனா யூஸ் பண்ண போறதில்ல, என்னுடைய குரல யூஸ் பண்ண போறதில்ல, ஃபோன் யூஸ் பண்ண போறதில்ல, கடிதங்கள யூஸ் பண்ண போறதில்ல, எதுவுமே யூஸ் பண்ணல. என் மைண்ட் மூலமா உங்க மைண்டு கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்றனால தான் டெலிபதி ரொம்ப பவர்ஃபுல்லா பேசப்படுது. அது முக்கியமா நம்ம யார ரொம்ப நேசிக்கிறோமோ, அவங்க கிட்ட டெலிபதி ரொம்பவே சூப்பரா ஒர்க் ஆகும். இல்ல நம்ம யாரையாவது ரொம்ப வெறுக்கிறோம், அவங்களும் அதே வேவ் லென்த்ல இருக்காங்க, நம்மள வெறுக்கிறாங்க அப்படின்னும்போது அந்த டெலிபதி ஒர்க் ஆகும். ஏன்னா கரெக்டான வைப்ரேஷன்ல நம்ம இருக்கோம்ல. இவ்வளவு அற்புதமான இந்த டெலிபதி நிறைய பேரால, சயின்டிஸ்டாலையும் சரி, நிறைய சைக்காட்ரிக்டும் சரி, நிறைய ஆன்மீக பாதையில இருக்கவங்களும் சரி, அது ட்ரை பண்ணி பார்த்து, ஆமா இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து அவங்க கொடுத்திருந்தாலும், இத சயின்டிஃபிக்கா ப்ரூஃப் பண்ணப்படல. அது ஏன்னா, இப்போ நான் ஒரு தண்ணி எடுக்கிறேன். அந்த தண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறேன். அது வந்து கெட்டியாயிடும்.
அது ஃப்ரீஸ் பண்ண முடியும் நம்மளால. அதே தண்ணியை எடுத்து நான் வெளியே நார்மலாக நான் வெயிலில் வைக்கிறேன், இல்லை நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சேன் அப்படின்னா மறுபடியும் அது லிக்விடாக வாட்டராக மாறிடும். அந்த வாட்டரை எடுத்து நான் ஹீட் பண்ணேன் அப்படின்னா அது பாயில் ஆகி நீராவியாக மாறிடும். ஸோ நான் இப்போ பண்ணாலும் அப்படி தான் நடக்க போகுது. நாளைக்கு மார்னிங் எழுந்து பண்ணாலும் அதே விஷயம் நடக்கும். 1 இயர் கழிச்சு பண்ணாலும் அதே விஷயம் தான் ரிப்பீட் ஆகும். 10 இயர்ஸ் கழிச்சு நான் தண்ணீர் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் அது கெட்டியாகும். அதை ஹீட் பண்ணால் அது நீராவியாக மாறிடும். ஸோ எப்போ நான் இதை பண்ணாலும் சேம் ரிசல்ட்டை தந்துச்சு அப்படின்னா தான் அந்த விஷயத்த நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம ப்ரூஃப் பண்ணப்பட்டுச்சுன்னு எடுத்துப்போம். ஆனால் டெலிபதின்ற போது இப்போ நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒர்க் ஆகும். நான் ஒரு 100 டைம்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணும்போது சிலருக்கு அவங்களோட வைப்ரேஷனை பொறுத்து 99 டைம்ஸ் நடந்திருக்கு. ஒரு சிலருக்கு அவங்களோட வைப்ரேஷனை பொறுத்து 80 தடவை நடந்திருக்கு. இதனால தான் இந்த டெலிபதி சயின்டிஃபிக்காக அப்ரூவ் பண்ணப்படலை. ஆனால் இது ஒர்க் ஆகுது அப்படின்றத நிறைய பேர் ஒத்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதன் மூலமாக அவங்க பார்ட்னர்கிட்டையும் சரி, அவங்க விரும்பக்கூடிய நபர்கள்கிட்டையும் சரி கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்க மைண்டுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இந்த சயின்ஸையும் தாண்டி அன்பு அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளை மீறி இருக்கக்கூடிய பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சமும் உங்களுடைய உண்மையான அன்பும் சேரும் பொழுது நீங்க டெலிபதி ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பர்சனுக்கு உங்களுடைய உண்மையான அன்பான அந்த மெசேஜ் கண்டிப்பா போய் டெலிபதி ப்ராக்டிஸ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான நேரத்தை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நீங்க ஒரு 7 days வந்து ப்ராக்டிஸ் பண்ண போறோம் நம்ம ஃபர்ஸ்ட்ன்றனால இந்த 7 நாட்களும் ஒன்று ஏர்லி மார்னிங் நீங்க இதை பண்ணணும், இல்லை லேட் நைட்ல பண்ணணும். உங்களோட ஷிஃப்ட் டைமிங் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை பொறுத்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மலாக நீங்க ஜெண்டர் ஷிஃப்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்க, நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்க அப்படின்னும் பொழுது நீங்க உங்களுக்கான ஒரு டைமிங்கை வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிக் பண்ணிக்கோங்க. அதே டைம்ல ரெகுலரா நீங்க பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ ஏர்லி மார்னிங் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்டா ஒர்க் ஆகும். அதே மாதிரி லேட் நைட்ல பண்ணீங்கனாலும் நல்லா தான் ஒர்க் ஆகுது. நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் பர்சனலாகவே. இதற்கான ஒரு ப்ராப்பரான பிளேஸை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் வெளியில் இருக்கீங்க, மேன்ஷனில் இல்லை ஹாஸ்டல்லாம் இருக்கீங்க அப்படின்னா யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு அழகான ஒரு அமைதியான ஒரு இடத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. இல்லை உங்களோட பெட்ல இருந்து கூட நீங்கள் வந்து இதை பண்ணிக்க முடியும். தேர்ட் வந்து நீங்கள் ஒரு அமைதியான பிளேஸ், டைம் எல்லாமே நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துட்டீங்க. தேர்ட் ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரீத்திங் டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஏன்னா இது நம்ம எண்ணங்களை வந்து நம்ம மைண்ட்லேருந்து எடுத்துகிட்டு நம்ம மைண்டை வந்து காமாக கிளியர் ஆகும். ஸோ ப்ரீத்திங் டெக்னிக் நீங்கள் ஏதாவது கிளாஸஸ் போய் தனியாக படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணலாம். இல்லை நான் தியான வகுப்போ இல்லை மூச்சு பயிற்சி கிளாஸோ நான் அட்டென்ட் பண்ணதில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப மெதுவாக உங்களுடைய மூச்சு எடுத்து கொஞ்ச நேரம் உங்களுடைய மூச்சை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ரொம்ப மெதுவாக வெளிவிடணும். ஒரு 5 செகண்ட் நீங்கள் மூச்சை வந்து இழுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு மூச்சு வெளிவர செகண்ட்ஸ் வந்து 6 செகண்ட்ஸாக இருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு மூச்சை உள்ளிருக்கிறீங்களோ அதை விட அதிகமான நேரம் மெதுவாக வெளிவிடணும். இதை மாதிரி ஒரு 5 டீப் பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிக்கணும். ஸ்டெப் 4ல் கான்சன்ட்ரேஷனை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய தேர்ட் ஐ சக்ரால வைக்க போகிறீங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய புருவ மத்திகளுக்கு 2 புருவங்களுக்கும் இடையில இருக்கக்கூடியது தான் தேர்ட் ஐ சக்ரா. அங்கே உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை ஒரு 2 to 3 minutes வந்து அந்த இடத்துலயே வச்சுருக்க போகிறீங்க. அந்த சக்கரமே பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மூச்சோட கவனத்தை ஃபுல்லாக தேர்ட் ஐயில் வந்து நீங்கள் வச்சுருக்க போகிறீங்க. ஏதாவது மெடிடேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் 5th ஸ்டெப்பில் பண்ணிக்கலாம். அது இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட்டு கண்ணை மூடி ஒரு 5 minutes நீங்கள் வந்து டைமாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய மூச்சு உள்ளே வர்றதோ வெளியில் போகிறதோ இதை மட்டும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லான மெடிடேஷன் இது. இப்போது நீங்கள் டெலிபதி பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களையுமே செஞ்சு முடிச்சாச்சு. முக்கியமான அடுத்த ஸ்டெப் நீங்கள் யாருக்கு டெலிபதி வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத தேர்ந்தெடுக்கிறது. உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இப்போ நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பர்சன்ஸாக இருக்கலாம். யாராவது ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்துட்டு அவங்களுடைய ஐஸை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்களை நீங்கள் மூடிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா அவங்க கூட இருந்த அந்த ஹாப்பியான மூமெண்ட்டை வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டே வந்து யோசிச்சு பாருங்கள். இப்போ ஏதாவது ஒரு வார்த்தையை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பிள், ஆப்பிள், நோட், காஃபி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை. நெக்ஸ்ட்டு அந்த வார்த்தையை அப்படியே நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்பிள் அப்படின்னா அந்த ஆப்பிள் எப்படி இருக்கும்? ரெட் கலரில் இருக்கும்,
நல்லாயிருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி காஃபி அப்படின்னா எப்படி இருக்கும், அதோட ஸ்மெல் எப்படி இருக்கும், உங்களுக்கு எவ்வளோ காஃபி பிடிக்கும், இந்த மாதிரி ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை அப்படியே உங்களுடைய கண்ணு முன்னாடி உருவமாக நீங்கள் வந்து இமேஜினேஷன் பண்ண போகிறீங்க, கற்பனை பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு அந்த பர்சன் கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, அந்த பர்சனை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வந்துட்டு அந்த பர்சன் கிட்ட சொல்கிறீங்க, சே காஃபி காஃபி காஃபி, சே காஃபி காஃபி காஃபின்னு 3 டைம்ஸ் சொல்கிறீங்க. இது போல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டு டேவே வந்து அந்த பர்சன் கிட்ட அந்த மெசேஜை டெக்ஸ்ட் வந்து ரிசீவ் பண்ணுவீங்க. இல்லை காஃபி அப்படின்ற வேர்டை உங்களுடைய க்ளோஸ் சர்க்கிளில் யாராவது பேசுகிறது பண்ணுறது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிடுவீங்க. இட்ஸ் அ குட் சைன். ஆனாலும் நீங்கள் இந்த 7 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா, நம்ம மைண்டுக்கு அந்த விஷயங்கள் தேவை. நம்ம தேர்ட் ஐ சக்கரால ஃபோக்கஸ் பண்ணுறது, நம்ம மூச்சை கவனிக்கிறது, ஸோ எப்படி டெலிபதி வந்து ப்ராப்பராக பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ் நமக்கு வேணுன்றனால நீங்கள் 7 டேஸுமே இதை கண்டினியூஸாக ப்ராப்பராக பண்ண போகிறீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டெலிபதி நல்லா ஒர்க் ஆகும். ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுடைய ஸ்பெஷல் பர்சனுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஸ்டெப் எல்லாமே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் அந்த பர்சனை வந்து நீங்கள் கண்ணு முன்னாடி உங்களுடைய டிட்டோ கொண்டுட்டு வரணும். நீங்கள் வந்து ஒரு டைமை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் பர்சனுக்கு பண்ணும்போது ஒரு பிளேஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீத்திங் டெக்னிக்கை வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ண போகிறீங்க. உங்களுடைய தேர்ட் ஐ சக்கரால ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. மெடிடேஷன் பண்ணிடுவீங்க. 5 ஸ்டெப் வரைக்குமே பண்ணிடணும் ப்ராப்பராக. அதுக்கடுத்து 6வது ஸ்டெப்பாக உங்களுடைய கிரவுண்ட் சக்கரால நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். கிரவுண்ட் சக்கரால ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து நீங்கள் அந்த பர்சனை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டுட்டு வரீங்க. அவங்க முழு உருவத்தையும் கொண்டுட்டு வரீங்க. எக்ஸாக்டாக அவங்க ஐஸ் எப்படி இருக்கும், ஃபேஸ் எப்படி இருக்கும், அவங்க ஹைட் என்ன, அவங்க கலர் என்ன, அவங்க ஹேர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் நல்லா உற்று கவனிக்கணும் கொஞ்ச நேரம். இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறீங்கன்னா, உங்களுடைய பர்சனுக்கு வந்து கிராட்டிடியூட் பண்ண போகிறீங்க. என் லைஃப்பில் நீ எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்க, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இப்போ நோ கான்டாக்டில் இருந்தாலும் சரி, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாலும் சரி, ஏதோ அவங்க நல்ல விஷயம் நமக்கு பண்ணதுக்கான ஒரு 3 நன்றிகளை அந்த பர்சன்கிட்ட நீங்கள் தெரிவிங்க. அந்த தெரிவிக்கும் பொழுது அவங்களுடைய கைகளை நீங்கள் பிடிச்சிக்கிட்ட மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். கைகளை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட தேங்க்யூ ஸோ மச், நீ எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்க அப்படின்ற கிராட்டிடியூடை நம்ம தெரிவிக்கும். இப்போ நீங்கள் கால்மி, அவங்களோட பேரை கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட பேர் வந்து ரோஜா அப்படின்னு வச்சுக்கலாம். டியர் ரோஜா கால்மி, டியர் ரோஜா கால்மின்னு அந்த கைகளை பிடிச்சிக்கிட்டே, அந்த உங்களுக்கு எதிரில் இருக்கக்கூடிய அந்த கற்பனையான உருவத்தோட கைகளை பிடிச்சிக்கிட்டே டியர் ரோஜா கால்மி, டியர் ரோஜா கால்மின்னு 3 டைம்ஸ் கூட சொல்லலாம். 21 டைம்ஸ் வரைக்குமே கூட நீங்கள் சொல்லலாம். அதுக்கடுத்து நீங்கள் என்ன மெசேஜ் அவங்கக்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நீங்கள் கிளியராக இன்டெப்த்தாக பேசலாம். ஆனால் நீங்கள் டியர் ரோஜா கால்மி, டியர் ரோஜா ஆர் மெசேஜ் மீ அப்படின்றத ஒரு 21 டைம் சொன்னீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அந்த கைகளை ரொம்ப ஸ்ட்ராங்காக கோர்த்துக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அந்த கைகளை மெதுவாக எடுத்துட்டு உங்களுடைய உள்ளம் கைகளை நல்லா தேய்ங்க. தேய்க்கும் பொழுது இப்போ நீங்கள் கண்களை திறந்துக்கலாம். அந்த உள்ளங்கைகளை தேய்ச்சிட்டு அந்த கைகளில் வந்து ஒரு வைப்ரேஷனை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஒரு ஹீட் ஜெனரேட் ஆகும். நீங்கள் தேய்ச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கைகளை மெதுவாக அப்படி விலக்கி ஒரு கிட்ட கொண்டுட்டு வந்துட்டு கைகளை மெதுவாக விளக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அதில் வந்து கிரியேட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ரேக்கி பண்ணியிருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களால் ஈஸியாக வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ கைகளை நல்லா தேய்ச்சிட்டு உங்கள் கைகளை அப்படியே மெதுவாக விற்கிறீங்க அப்படின்னா ஒரு காந்த சக்தி வந்து உருவாயிருக்கும். அதில் ஒரு பால் இருக்க மாதிரி நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணுங்கள். அந்த பால் கிட்ட, உங்கள் உள்ளங்கைகளில் இருக்கக்கூடிய பால் கிட்ட நீங்கள் அந்த பர்சன் கிட்ட என்ன சொல்லணுமோ அதை பேசுங்க. நான் உன்னை வந்து ரொம்ப நேசிக்கிறேன், நீ என்கிட்ட பேச, அந்த மாதிரி என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை ரொம்ப கிளியராக பேசி அந்த பாலை ஊதி விட்டுறீங்க. இந்த பிரபஞ்சத்தோட ஊதி, பிரபஞ்சத்தோட சக்தியோட அந்த ஹெல்ப்போட நீங்கள் உங்களோட இஷ்ட தெய்வம்லாம் வேண்டிட்டு இந்த மெசேஜ் அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு நம்பிக்கையோட அந்த பாலை நீங்கள் ஊதி விடும் பொழுது கண்டிப்பாக அந்த மெசேஜ் அவங்களுக்கு போய் சேரும். நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் 7 டேஸ் ஏதோ ஒரு பர்சனுக்கு பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த மெத்தடை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு பண்ணும்போது நீங்கள் என்னென்ன ஆட் பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்ட் சக்கரால ஃபோக்கஸ் பண்ணுறதை ஆட் பண்ண போகிறீங்க, கிராட்டிடியூட் ஆட் பண்ண போகிறீங்க, அவங்களோட முழு உருவம் கொண்டுட்டு வர ஸ்டெப் வந்து ஆட் பண்ண போகிறீங்க, பால் மெத்தடை ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுறத உங்களுடைய ஸ்பெசிஃபிக் பர்சனுக்கு பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வந்து மெசேஜை வந்து கன்வே பண்ண போகிறீங்க. நீங்கள் இன்கேஸ் வந்து நோ கான்டாக்ட்லலாம் இருக்கீங்க, ரொம்ப சீரியஸாக வந்து உங்கள் பர்சன்கிட்ட ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வீட்டில் மாமியார் பிரச்சனைனாலேயோ இல்லை உங்களுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலேயோ உங்கள் கணவரையோ மனைவியோ பிரிஞ்சிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை அவங்க தூங்குகிற டைம்
இல்ல அவங்க எப்போ ஃப்ரீயா இருப்பாங்கன்னு ஒரு டைம் இருக்கும் இல்லையா? அந்த டைம்ல செஞ்சு பாருங்க. இப்போ உங்களுடைய பார்ட்னர் வந்து நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்கன்னா, நீங்க நைட் ஷிஃப்ட்ல இத ட்ரை பண்ண வேண்டாம். ஏர்லி மார்னிங் பண்ணுங்க. ஸோ எப்படி உங்களோட பார்ட்னர் ஃப்ரீயா இருப்பாங்களோ, அந்த டைம்ல பண்ணலாம். அது ஏர்லி மார்னிங் ஆர் நைட் டைம்ல வந்து அத பார்த்து நீங்க வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. இத சார்ந்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா, கீழ கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. உங்களோட ரிசல்ட்ஸையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அது நெறைய பேருக்கு, உங்கள மாதிரி மன வருத்தத்துல இருக்கக்கூடிய நெறைய பேருக்கு அது ஹெல்ப் பண்ணும். தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சோ மச். ஹேப்பி மேனிஃபெஸ்டேஷன். ஸ்ப்ரெட் லவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவ் வைப்ஸ். தேங்க் யூ.